டாங்கி தேவாங்கிற வில்லனை ஹீரோ கொன்னுறாரு. அதுக்கு அவன் பொண்டாட்டி, என் புருஷனை கொன்னவங்களை கொல்றவனுக்கு கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு தாசியா இருக்கிறேன். என்னடா இது அருமையான ஆஃபரா இருக்கேடா. தீபாவளி பொங்கலுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை கொடுக்க மாட்டாங்களே. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. படத்தை ஓபன் பண்ணோனே ஏதோ ஒரு பைத்தியக்கார பைய ஒரு மக்கு போலீஸ் ஆபீசரை போட்டு தலை வரான். அப்படின்னா அவன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டானா சாமி? தெரியலையடா, இரு விசாரிச்சு சொல்றேன். அவன் யாரு என்ன எந்த கிரகத்திலேருந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் இல்ல. ஆல்ரெடி ஒருத்தன் சுட்டு செத்து போய் கிடக்குறான், அவனை போய் சுடுறான். ஏண்டா உயிரோட இருக்கிறவனை சுட்டா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி சுட்டு செத்தவனை போய் சுடுறிய, நீ எம்புட்டு பெரிய மக்கு பயலா இருப்ப. சரி, இவன் ஆல்ரெடி செத்த பணத்தை சுட்டுட்டு என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கிற பொம்மையை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். இந்த சைல்டிஷ் கோமாளிய பார்த்து இவங்க எல்லாம் பதறாங்கலாம். சரி போய் தொலை. அடுத்து இந்த போலீஸ் ஆபீசரோட பொண்டாட்டி வந்து ஒரு துரு பிடிச்ச அருவாளை நெருப்புல தூக்கி போடுது. என்ன அருவாள்ல எதுவும் கோழிய சொருவி எதுவும் சுட்ட கோழி எதுவும் சுட போதா அப்படின்னு பார்த்தோம்னா 1/4 கிலோ துரு பிடிச்ச இரும்பு நல்லா சொல்லி கிண்டல் பண்ணாத தம்பி. வேற என்னன்றா சொல்றது? தங்கம்னு சொல்லாம இல்ல வைரோன்னு சொல்லாம அந்த அருவாளுக்கு ஒரு 2 மணி நேரம் பிளாஷ்பேக் உட்காந்து சொல்றாங்க. இவன் அங்க ஒருத்தன் கொல்ல வந்துட்டு இருக்கான் தெரியுமா? இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கேன் 2.5 மணி நேரம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அடுத்து இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ வச்சிருக்காங்க. ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோவா ஃபைட் சீன் வச்சு பாத்துருக்கேன்டா. ஏன் ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோவா குத்து சாங் வச்சு கூட பாத்துருக்கேன். ஆனா இந்த பயலுக்கு இன்ட்ரோவா என்ன தெரியுமா வைக்கிறாங்க? நம்ம ஹீரோ குளிர் தாங்க முடியாம கம்பளி போத்திட்டு உட்கார்ந்து இருக்கான். அதுல நெருப்பு பத்திக்கிச்சாமா, அணைச்சிட்டு திருப்பி அதே இடத்துல உட்காந்துக்கிறான். என்னடி கர்மது? அங்கன போடுறாங்க கேடி த டெவில் அப்படின்னு. கேங்கிறது கோமாளி, டிங்கிறது தண்ட கர்மாந்திரம். ரெண்டுத்தையும் சுருக்கி தான் கேடி த டெவில் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்து இப்ப வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுக்கறாப்புல. அவன் மிகப்பெரிய ஒரு குஸ்தி ஜாம்பவானா. அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கான், டாக் தேவா. டாக்னா நாய் தேவா நினைச்சுக்காதீங்க, DAAK, அந்த டாக் தேவாவான். சரி, இந்த டாக் அப்படிங்கிறதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெயில் போஸ்ட் எல்லாம் போடுறாங்க தான் டாக் அப்படிங்குவாங்க. இந்த குஸ்தி சண்டை எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி போஸ்ட்மேனா வேலை பார்த்திருப்பான் போல. அந்த தேவா எங்க போவான், எங்க வருவான், என்ன பண்ணுவானே தெரியாது. அப்புறம் இந்த டாக் தேவா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கொடூரன், ஒரு கிறுக்கன், ரொம்ப மோசமானவன் காட்டுறதுக்காக என்ன தெரியுமா பண்றாங்க? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கான். அவன் மாசுன்னு நினைச்சு அங்கன ஒண்ணு கிடைச்சது கூட பரவாயில்லடா, அவன் ஒண்ணு கிடைச்ச ஏதோ எழுதிட்டு போயிருக்கான்டா. இவன் போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து ஒண்ணு கிடைக்கிறானா இவனுக்கு எவ்வளோ பெரிய நெஞ்செழுத்தம் இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா பிடிக்க கூடாது, அவங்க புருவத்தை புடிங்க எறியணும் சார். புடுங்கனா திருப்பி வளர்ந்துற போது. ஏன்டா அக்யூஸ்ட புடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு புருவ முடிய புடுங்கணும், எந்த முடிய புடுங்கன்னு இருக்க? புரிஞ்சு போச்சு. அதுலயும் இந்த வில்லன் தேவாவோட காஸ்டியூம்லாம் நீங்க பாக்கணுவே. அடிக்கிற வெயிலுக்கு அடிடாஸ் பனியனு, அதுக்கு மேல ஒரு சட்டை, அதுக்கு மேல ஒரு ஜாக்கெட். அந்த காஸ்டியூம்களுக்கு எல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒரு வேஷ்டி ஒண்ணு கட்டியிருப்பான். அந்த வேஷ்டிக்குள்ள பட்டாப்பட்டி டிராயர். இதோட நிக்கல, காலில லெதர் ஷூ. டே வடிவேல் கூட அவர் கெரியர்ல இப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூமை போட்டிருக்க மாட்டாரா? என்னடா நடமாடும் ஜோக்கராவே வாழ்ந்துட்டு இருக்கான். இவனை போய் வில்லங்கிறீங்க. இவனை இட்டுட்டு போய் நிறுத்தினா எவனாச்சும் பயப்படுவான். இங்க வான்னு சொல்லி மூஞ்சில குசு விட்டு அனுப்பிடுவான். பத்தாததுக்கு இந்த ஆளு குடுக்கற போஸ் எல்லாம் வைகை புயல் வடிவேலுக்கும் இவருக்கும் தான் காம்படிஷனே. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. அதுவும் இவன் கபடி விளையாடுறான்னு சொல்லிட்டு WWE வர மாதிரி ராக் பாட்டம், அண்டர்டேக்கர் சோக் ஸ்லாம். இந்த டாக் தேவாவை அந்த சிட்டில இருக்கிற மொத்த போலீஸும் பிடிக்க போறாங்களாம். போஸ்ட்மார்ட்டம் பண்றவனுக்கு போஸ்டிங் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு சம்பவம் பெருசா இருக்கணும். சரி, மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீன் காத்துட்டு இருக்கு போல. எல்லாரையும் அடிச்சு இந்த தேவா டாக் பறக்க விடுவான் போல அப்படின்னு நினைச்சா சிட்டில இருக்கக்கூடிய எல்லா போலீஸும் வந்த பிறகு நம்ம டைரக்டா போய் அவனை பிடிக்கிறது ரிஸ்க். அதனால அவன் கபடி விளையாடும் போது அவனை போட்டு தள்ள நம்பால ஒருத்தனை உள்ள அனுப்பியிருக்காங்கிறான். ஏண்டா அப்ப எதுக்குறா சிட்டில இருக்கிற எல்லா போலீஸும் இங்க வர சொன்ன? உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. எப்படிப்பட்ட மக்கு பயில்ட்டு வந்து நம்ம சிக்கிருக்கோங்கிறத பாத்துக்கிடுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவ்வளவு போலீஸ் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிற இவங்களாலே ஒண்ணும் புடுங்க முடியல. இவனுக்கு டாகி தேவாவை போட்டு தள்ளின ஆள்கிட்ட மட்டும் என்ன பீரங்கியா கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க கிட்ட பிளேடு தான் இருக்கு. அந்த துரு பிடிச்ச பிளேட வச்சு தேவாவோட தாடிய கூட வலிக்க முடியாது. நான் அருவா புடிச்சுக்கிட்டு நின்னு இந்த ஊர்ல பணத்தை எரிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஏன் நீயே அந்த பணத்தை சமைச்சு தின்றுவியா?
இந்த கிறுக்கு பைய தேவாக்கு ஒரு கிறுக்க ஃபேனா இருக்கானாமா. என்ன சொன்னீங்க? கொண்டாடுறவனா? வேற யாரு, இந்த படத்தோட பெரிய கிறுக்க நம்ம ஹீரோ தான். இல்லடா, தேவானா சேர்ல உட்கார்ந்திருக்க. எந்திரா முதல்ல. இப்ப திருப்பி நம்ம கிறுக்கு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ வைக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம பாலை தான் எடுத்து அவன் மூஞ்சில ஊத்துறாங்க. இந்த படத்தோட டைரக்டர், நீ வாடி மாப்ள, உனக்கு நான் பாலே ஊத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டான் இருக்காரு. சொன்னதை செஞ்சிட்டாரு. இந்த டாக்கிங் டாம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அது கூட நம்ம பேசினாதாங்க திருப்பி பேசும். ஆனா இவன் பேச ஆரம்பிச்சானா நிப்பாட்டவே மாட்டான். அது என்னாச்சுன்னா, சரிப்பா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சொன்னா புரிஞ்சிருமா. ஏக்லாம்பு கோலி ஷாட். இவன் பேசுறதை கேட்டுட்டு ஆடியன்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்க. இன்னும் பேசிட்டே இருந்திருக்கான் தியேட்டர்ல. நல்ல வேளை ஆடியன்ஸ் எல்லாம் அகால மரணம் ஆறதுக்குள்ள ஒரு தம்பி வந்து டக்குன்னு காப்பாத்திடுறான். உங்க அண்ணன் கூப்பிடுறாரு வா. காலி காலின்னு கூப்பிட்டாரா? இல்ல ஒக்கான்னு கூப்பிட்டுருப்பாரு. போடாடே. பெல் இல்ல, பிரேக் இல்ல, இடிச்சாலும் கேஸ் இல்ல, எங்க அண்ணன் கூப்பிட்டிருக்காரு. போகும்போது கூட வாய மூட மாட்டான் பாரு. இத்தனை வருஷமா கூப்பிடாத நம்ம அண்ணன் இன்னைக்கு என்னைய வா வான்னு பாசமா கூப்பிட்டிருக்காருனா, இர்ரா வந்து சொல்லுவான்டா சும்மா லொடலொடலொடன்ட்டு. அதாவது மக்களே, இவன் அண்ணன் சின்ன வயசுல இருந்து இவன்ட்டு வந்து பேசுறதே கிடையாதான். எப்படி பேசுவான்? அவன் அண்ணனை இவன் பேச விட்டாதானே அவனே பேசிட்டு இருந்திருப்பான். இந்த பையன் அண்ணன் எவ்வளவு சொல்லி கேட்காம ஸ்கூலுக்கே போக மாட்டானாமா. அதனால இவன் அண்ணன் தம்பி கிட்ட பேசுறதே விட்டுட்டானாமா. குடும்பமே கிறுக்குதானடா. இப்ப அண்ணன் தம்பி கிட்ட பேச மாட்டாரு. இப்ப எலவ அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் வைக்கணுமா? இவனுங்க வச்சிருக்காங்க பாருங்க. இவனும் இவன் அண்ணனும் ஸ்கூல்ல இருக்கிற பிளாஷ்பேக்கை காமிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே ஸ்கூல் பாய் வேஷம் போட்டு கூட்டு வந்துடுறாங்க. ஏண்டா ஆல்ரெடி அந்த ஆளை கூட்டு வந்து ஜோக்கர் ஆக்கி விட்டுருக்கீங்க. இதுல அந்த ஆளுக்கு இந்த மாதிரி காஸ்டியூமை வேற போட்டு விட்டு அப்படி என்னதான்டா இந்த படத்தோட ஹீரோ மேல உங்களுக்கு காண்டு? நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். ஒரு திருட்டு பையன் இவன் அண்ணனோட சப்பலை தூக்கிட்டு போயிடுறான். சரி ஓடி போய் அந்த திருட சூத்தா மட்டையில 2 போட்டு சப்பலை வாங்கிட்டு வருவான் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் சப்பலை கொடுத்துட்டு அவன் அண்ணன் சப்பலை வாங்கிட்டு வரான். கிறுக்கு பையில பாத்துருக்கண்டா. இவன் கிறுக்குலே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் போல. அடுத்து இவன் அண்ணன் முஞ்சில ஒரு குழந்தை ஒண்ணு கடிச்சிருதுங்க. இந்த கெட்டப்ல ஒன்ன பார்க்கும் போது எனக்கே அடிக்கணும்னு தான் தோணுது. அந்த குழந்தைக்கு தோணாதா? இதுல நகைச்சுவையான விஷயமே என்னன்னா, அண்ணனுக்கு இன்னும் மேரேஜே ஆகலையாமா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, நானே உனக்கு பொண்ணு பாக்குறேன். டேய் விடுடா. என்ன ஒரு 50 வயசு ஆயாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா? படத்துல கிரிஞ்சு இல்ல, கிரிஞ்சு தான் படமே. இந்த படத்துல இந்த கிறுக்கு பைய ஹீரோ பேசுறதா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு பார்த்தா இதுல வர ஹீரோயின் பேசுறது அதுக்கு மேல இரிட்டேட்டா இருக்குங்க. ஏன் நீ எனக்கு அப்பா கூட சேர்ந்து ரோடு போட்டியா இல்ல ஊரே கூட்டி போட்டியா? தோப்பா தலையா உனக்கு பின்னாடி ஆட்சி இருக்கலடா. வை பிளாக்? சேம் பிளாக். இந்த ஹீரோயினோட கெட்டப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பைத்தியம் தான் அப்படின்னு. அதை கன்ஃபார்ம் பண்ண ஒரு சீன் வச்சிருக்காரு பாருங்க டைரக்டர். என்ன சொல்ல? சந்தன மரத்துல கடஞ்செடுத்த கட்ட நீங்க. எனக்கு இந்த பாராட்டு சீராட்டலாம் பிடிக்காதுப்பா. ஹீரோ ஹீரோயினை கட்டன்னு சொல்றான். இவன் அவனோட புளியங்குட்டையை புடிங்கி எரியாம அதை பாராட்டா வேற எடுத்துக்கிறா. அறிவா லட்சுமின்ற சண்டி ராணியோட வீடு இதுதானா? ஏன்டா இங்க இருந்து கத்தி ஏலியனுக்குலாம் சிக்னல் அனுப்பிட்டு இருக்க? ஓ அப்ப நீ இந்த கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு படம் எடுக்கல, வேற ஏதோ கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்து நம்ம டாகி தேவாவும் அவரோட டோலியும் படம் பார்க்க வராங்களாம். அப்ப சில ரவுடி கும்பல் வந்து மூஞ்சில மிளகா பொடி அடிச்சிடுறாங்க. இப்போ இந்த டாகிக்கு ஃபேனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தணும். என்னடா இவன் அருவா எடுத்து எதுவும் வெட்டுறானா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் மூளை இருக்கிறவன் பண்றது. கீழே உள்ள ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து அவன் தலையில அவனே உடைச்சுக்கிறான். அக்கா இந்த குரங்கோட செயலை பார்த்த இந்த குரங்கு அதே மாதிரி 2 பாட்டில் எடுத்து டாகியோட தலையில போடுது. ஒரு செகண்ட் இவங்க என்னத்துக்கு பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒரு இலவும் புரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் விளங்குது நம்ம டாகி கண்ணுல ஒரு தேவாங்க வந்து மிளகாப்பொடி அடிச்சிட்டு போச்சு இல்ல, அதோட எரிச்சல் கண்ணுல இருந்து குறையறதுக்கு ஜூஸ் பாட்டில் எடுத்து உடைச்சிருக்காங்க மண்டையில. ஏன்டா அந்த ஜூஸ் பாட்டில திறந்து அவன் மூஞ்சில ஊத்துறது, அதை எடுத்து அவன் மண்டையில தான் உடைக்கணுமா? செப்டிக்காய் செத்து போயிட்டா என்னடா பண்ணுவீங்க? அவன் செத்து போயிட்டா அவன் ஆளை நீ கரெக்ட் பண்ணிட்டு போயிடலான்னு பாத்துருக்க. இப்ப நம்ம கிறுக்கு ஹீரோக்கும் இந்த டாகி தேவாக்கும் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு இருக்காமா. அது என்ன கர்மம் அப்படின்னு பார்த்தா நம்ம டாகி தேவா சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு ரத்தம் தேவைப்படும் போது அவர் தான் ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாராமா. இதனாலதான் இந்த கிறுக்கு காளி நம்ம ஹீரோ டாகி தேவாக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டாராமா. ஏன்டா கழிச்சாலா, ரத்தம் கொடுத்த வில்லன் தான் ஹீரோவை காரை விட்டு ஏத்துனது. ஏதோ ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரத்தம் கொடுத்திருக்கான். இது கூட தெரியாத மக்கு பயலா இருக்க. அடுத்து நம்ம மென்டல் ஹீரோயினுக்கு ஒரு கெட்டப் ஒன்னு போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. கூல் சுரேஷ்க்கு லேடி கெட்டப் போட்ட மாதிரி ஒரு கெட்டப்.
இப்ப இந்த கிறுக்கு பைய காளி தன்னுடைய அண்ணன் இவன்ட்ட எதுக்காக பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் அடிச்சு விடுறான். எது அந்த ஸ்கூலுக்கு போலன்னு இவன் அண்ணன் அவன்கிட்ட பேசாம இருந்தால அந்த தற்கொலை பிளாஷ்பேக். அதை கேட்டு ஹீரோயின் அம்மாக்கு இவன் மேல லவ்ஸ் வந்துருச்சாமா. இந்த ஓட்டவாய் வேற முத்தம் கொடுக்கற சீன்ல ரீல கட் பண்ணிடுவா. ஏந்த உனக்கு மூளைன்னு ஒண்ணு முக்காவாசி இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் கேட்டு இவனை நீ லவ் பண்ணிருப்பியா? வயித்துக்குள்ள இருக்கும் போதே மூளை ஏதோ மூக்கோலையா ஒளிவு எங்கேயோ போயிடுச்சு போல. அடுத்து நம்ம வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஒன்று நடக்குது. பல வருடத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன நம்ம குஸ்தி பிளேயர் தேவா நம்ம கிறுக்கு காளி கூட குஸ்தி போட்டு தோத்து போயிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு மெய்யாலுமே குஸ்தி போட வராதுங்கிறது தெரியுது. இல்லனா வாழ்க்கையில குஸ்தியே போடாத ஒருத்தன் தோக்கடிச்சிருப்பானா? இம்புட்டு நாள் உன்ட்ட இறக்கப்பட்டு தோத்துட்டு இருந்திருக்காங்க, நீ டான் ஆயிப்புட்ட. சரி போய் தொலை. இதுல இப்ப என்ன ஹைலைட்னா, இவன் குஸ்தியில தோத்தது சிஎம் வரைக்கும் தெரிஞ்சிருதான். அவர் இந்த டாகி தேவாவை எலெக்ஷன்ல நிக்க வைக்க யோசிக்கிறாராம். டே, ஒரு தெருவில் இருக்கிறவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், இல்ல ஊர்ல இருக்கிறவன் பைத்தியக்காரனா இருக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ இங்க பைத்தியக்காரனா இருக்கிறத இப்பதான்டா பாக்குறேன். என்ன மைத்த படம்டா இது? நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஊன் கொட்டோன்னு இஷ்டத்துக்கு கலந்து விடாதீங்க. இவன் பிளாஷ்பேக்னு கண்டதை உளறிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ்காரன் காண்டாய் கெட்ட கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சிடறான். இப்ப எவனா ஒருத்தன் பைரவன் ஒருத்தன் இருக்கானாமா. ஐயோ, எங்க இந்தியா புடிச்சிங்க அவனை? லோ சுகர் வேற. அந்த பைரவன் அவன் பொணத்தை எரிச்சு அந்த சாம்பல நெத்தியில பூசிக்கிட்டு போவான். ஏன் காசில அகோரியா இருந்தானா? ஆரம்பத்துல ஒருத்தன் பொணத்தை வந்து சுட்டவன் அவன் எவன்னு தெரியல. ஏதோ பைரவன் கீரவன் வளர்றாங்க, அவனும் எவனும் தெரியல. ஏதோ பெரிய த்ரில்லர் படம் எடுக்கிற மாதிரி நினைச்சு எடுத்திருக்காங்க. கடைசியில போட்டு 10 பிறகுதான் தெரியுது இது ஒரு தற்குறி படம்னு. நம்ம ஹீரோ தன்னோட காதோல ப்ரூஃப் பண்ண ஹீரோயினுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே போறான். உள்ள போய் பார்த்தா ஏதோ இலவு வீடு மாதிரி ஒரே மயான அமைதிங்க. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட முடிய வில்ல ஆளுங்க வெட்டிட்டாங்களாமா. யானை முடியா அறுத்திருந்தா பரவாயில்ல, மோதிரம் பண்ணி வைக்கலாம். கரடி முடியா அறுத்திருந்தா பரவாயில்ல, தாயத்து பண்ணி வைக்கலாம். இப்படி ஈரும் பேனு உள்ள முடிய அறுத்திருக்கானே, அவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்க. எவனோ நம்ம ஆளு தளபதி ஃபேன் தான் போல. தளபதி இனிமே படத்துல நடிக்கவே மாட்டாருங்கிற ஆதங்கத்துல தளபதி நடிச்ச சிரிப்பான சீனெல்லாம் ஏதோ பெரிய சென்டிமெண்ட் சீன் மாதிரி எழுதி கொடுத்திருக்கான். இந்த சைக்கோங்களும் அந்த சென்டிமெண்ட் சீன் நினைச்சு வச்சிருக்குங்க. என் ஆளோட முடிய நீ எப்படா வெட்டின அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேவா வீட்டு வாசல் நின்று தேவா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம டாகி தேவா 24 மணி நேரத்துக்குள்ள இவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தலையை என் காலடியில கொண்டு வந்து வைக்க. டே, கூகுள் மேப் தப்பா காமிச்சா கூட 2 நிமிஷம் அவன் வீட்டுக்கு போயிடலாமேடா. இதுக்கு எதுக்குடா 24 மணி நேரம்? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இதை கேட்ட அரண்டு போன நம்ம ஹீரோ நடிப்புங்கிற பேர்ல கலிஞ்சு தள்ளிருக்காப்ல. நம்ம ஊர்ல ஒரு நடிப்பு அரக்கனை வச்சிருக்கோம்ல, அது மாதிரி அவங்க ஊர்ல இவன் நடிப்பு கிறுக்கனா இருப்பானட்டுக்கு. அடுத்து தேவா ஒய்ஃப்ட்ட போய் நம்ம கமலஹாசன் நாதாவும் ஆளுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளு கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காமிப்பார்ல. நான் தான் தியேட்டர்ல உங்க ஆளு மூஞ்சில மிளகா பொடி அடிக்கும் போது குரலி வித்த பண்ணிலாம் காப்பாத்தினேன் உங்க ஆளை, என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் இவனை இறக்கப்பட்டு வீட்டுல விட்டா அங்க போய் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கான். அவளும் காண்டாய் தேவா கொடுத்த 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சா தற்குறி பையில, வீட்டை விட்டு வெளில போட பைத்தியக்கார பையலன்னு அடிச்சு துரத்திடுது. இப்போ வீட்டுக்கு போய் கிறுக்கு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் கத்தி சுத்தி கிடக்குறான். அப்புறம் இவன் அண்ணன் உட்காந்து பகவத்கீதை புத்தகத்தை உட்காந்து படிக்கிறாப்புல. பயந்து ஓடி ஒளியாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறவன் தான் பைத்தியம். இம்புட்டு நேரம் கிறுக்கு காளியாவும் கோமாளி கூமுட்டையாவும் இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு வெறியாய் வந்த 100 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாப்ல. எப்படிங்க சார், பகவத்கீதையை படிச்சு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வெறி வந்துருச்சு. அப்ப அவன் காமசூத்ரா புத்தகத்தை படிச்சிருந்தா வந்தவனோட நிலைமையை வச்சு பாருங்க. அவன் 100 பேரையும் கூறு போட்டுட்டான். ஏண்டா அவன் எவ்வளவு கெத்தா பில்டப் கொடுக்குறான். என்னடா மேனரிசம் இது? மாங்கா மடைய மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்ப நம்ம வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஃபைட்டுங்க. இப்ப ஹீரோட அண்ணன் மோட்டிவேஷன் பண்றத பாருங்க. நீ பிறக்கும் போது நம்ம அப்பா வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்தாரா, இப்ப அவர் இல்ல. ஏன் பிறந்தது தற்குறின்னு தெரிஞ்ச பிறகு தொங்கிட்டானா? உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான் காளி. என்னடா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட? அப்புறம் இந்த அண்ணன் வளர்னதுல மூடானா நம்ம தம்பி டாங்கி தேவாவை கொன்னுட்டு அவன் தலையை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புலம்பி தள்ளுறான். டம்மியா இருக்கும் போதே பேசி தாலியா இருப்பான். இப்போ பெரிய ரவுடியா வேற ஆயிட்டானா, கத்திக்கிட்டே திரியறான். கம்யூனிட்டி அப்படி சொன்னா வேற யாரும் இல்ல, குடுகுடுப்புக்காரன்.
என்ன சிரிக்கிறீங்க? சத்தியமா நேத்து ராத்திரி குடுகுடுப்புக்காரன் தான் வந்து சொன்னான். அதைத்தான் அவன் உளறிட்டு இருக்கான். நான் சொன்னா நம்பவா போறீங்க? நீங்களே கேளுங்க. யாரா சொன்னா? ஒரு குடுகுடுப்புக்காரன். இவன் இங்க பயங்கரமா கத்தி எல்லாத்தையும் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க. டாங்கி தேவா ஒய்ஃப் வெளில நின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கா. மடி பிச்சை கேட்டு வந்திருக்கேன். பிச்சை கூட எடுக்க லாக்கி இல்லாத நீ மடி பிச்சை கேக்குறியா? என்னடான்னு எட்டி பார்த்தா புருஷன் தலையை கேட்டு பொண்டாட்டி வந்திருக்கா. அவங்கள வெறும் கையோட அனுப்புறது நல்லதுக்கு இல்லப்பா. பின் என்ன அந்த தலையை கிஃப்ட் பாக்ஸ்குள்ள வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவோமா? டேய், இவங்களுக்கு யாராச்சும் இது போலீஸ் ஸ்டேஷன், இவன் ஒரு போலீஸ்னு சொல்லுங்களேன்டா. அடுத்து நம்ம டாங்கி தேவாவோட பொண்டாட்டி ஒரு ஆஃபர் ஒன்னு குடுக்கறா பாருங்க. என் புருஷனை கொன்னவங்களை கொல்றவனுக்கு கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு தாசியா இருக்கிறேன். என்னடா இது அருமையான ஆஃபரா இருக்கேடா. தீபாவளி பொங்கலுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை கொடுக்க மாட்டாங்களே. இந்த ஆஃபர்னால அட்ராக்ட் ஆன ஹீரோவோட அண்ணன் அவன் வந்து தாலியை கட்டிடுறான் இந்த புள்ளைக்கு. யாரா நீங்கெல்லாம்? வடசென்னை படத்துல ஆண்ட்ரியா சீரியஸா பேசின டைலாக் எல்லாம் இப்படி சீனா எடுத்து இப்படி சதைச்சு வச்சிருக்கீங்களே. அடுத்து எவனோ டோனின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவனுங்க ஆளுங்க உள்ள வந்துட்டாங்க போல. ஏண்டா பைத்தியக்கார போலீஸ் ஆபீசர், 2.5 மணி நேரம் உட்காந்து பிளாஷ்பேக் சொன்னதுல ஓடி இருக்கலாமா? இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸா ஓடி இருப்பானடா. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்த யார் வருவான்னு தெரியலையே. இப்பதான் பேக்கு பைரவான ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் வந்து இவங்களை காப்பாத்துவான்னு பார்த்தா இவன் ட்ரெயின்ல ராமர் சிலையெல்லாம் காப்பாத்தி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பூஜையை முடிச்சிட்டு இவங்களை வந்து காப்பாத்துறதுக்குள்ள இவங்களுக்கு பூசையை போட்டுருவான் போல டோனி. கடைசியில ஒண்ணு போட்டாங்க பாரு, கேடி 2ன்னு ஒண்ணு வருதாமா. இதுவே தூணு துப்புற மாதிரி இருக்கு, இதுல 2 வேறையாடா. மொத்தத்துல இந்த கேடி இத பார்த்தவன் டெட் பாடி ஆகாம இருந்தா சரி.